நேத்து காங்கிரஸோடைய தலைமை அவசரமா தன்னுடைய எம்எல்ஏக்களை ஒரு தனி விமானம் மூலியமா கொண்டு போய் பெங்களூர்ல அடைச்சு வைக்கணும், அதாவது இந்த ரெசார்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை கையில் எடுத்திருக்காங்க நேத்து. எதற்கு அவசரமாக இவங்களோட எம்எல்ஏக்களை விமானம் மூலியமா பெங்களூர்ல பதுக்கிற வேலையில, அதுவும் ரெசார்ட்ல பதுக்கிற வேலையில காங்கிரஸ் ஈடுபட்டிருக்கு. எங்க தன்னோட எம்எல்ஏக்கள் ஒரேடியாக அந்த குறிப்பிட்ட கட்சிக்கு முழுக்க முழுக்க ஆதரவு மட்டும் கொடுக்கறதுல அந்த கட்சி ஆளாவே மாறிடுவாங்க அப்படின்ற பயம் காங்கிரஸ்க்கு எங்க இருந்து வந்தது? ஏன் சொந்த எம்எல்ஏக்கள் மேலே அவங்க இந்த நம்பிக்கையை இழந்திருக்காங்க? இதன் மூலியமாக நேரடியாக பலனடைய போற அந்த குறிப்பிட்ட கட்சி எது? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. தேர்தல் நேரத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு எம்பி இந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த கட்சியோட சேர்ந்து ஒரு எம்பி அப்படின்னு எப்படியோ தலைகீழ நின்று தண்ணி குடிச்சு எம்பிகளை வந்து காங்கிரஸ் சம்பாரிச்சது. ஆனா இப்போ ஒரு எம்பிய அனாவசியமா அசால்ட்டா காங்கிரஸ் வந்து இழந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணமா இருக்கக்கூடிய அந்த கட்சி இருக்கு பாத்தீங்களா, அவங்க ரொம்ப சிம்பிளா காங்கிரஸை முடிச்சு விட்டுருக்காங்க. ஏற்கனவே கர்நாடகா, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஹரியானா அப்படின்னு இந்த கிராஸ் ஓட்டிங் அப்படின்ற ஒரு சம்பவத்தினால காங்கிரஸ் தன்னோட வெற்றி வாய்ப்பை ஏற்கனவே பல முறை வந்து இழந்திருக்கு. சோ அதே மாதிரி இந்த வாட்டி தன்னுடைய எம்எல்ஏக்களை பாதுகாப்பா வைக்காத ஒரே காரணத்துக்காக இந்த வாட்டி இருக்க அந்த ஒரு எம்பி இழக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனா அந்த நடவடிக்கையும் அவசியம் இல்லாத வகையில் நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க எம்எல்ஏக்களை ரெசார்ட்ல எல்லாம் அடைச்சிடல, நீங்க வந்து சிரமப்பட வேண்டாம், நானே இதை வந்து ஈஸியா காலி பண்ணி விடுறேன், இதன் மூலியமா மாநில அவையில எங்களுக்கு இன்னும் வந்து பவர் கிடைக்கும், உங்களுக்கே அதை வேஸ்டா நாங்க தாரவாத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த குறிப்பிட்ட கட்சி முடிவெடுத்தது விளைவு காங்கிரஸ் தன்னுடைய ஒரு எம்பிய, ஒரு மாநில அவை உறுப்பினர் வந்து அநியாயமா இழந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தன்னுடைய சொந்த கட்சி எம்எல்ஏக்களையே நம்பாம காங்கிரஸ் அவசரமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தனி பிளைட் புக் பண்ணி அதுல அவங்களுடைய எம்எல்ஏக்களை உடனடியாக பெங்களூருக்கு ரெசார்ட்ல வச்சு அடைச்சு வைக்கிற ஒரு பிளான்ல வந்து இவங்க இறங்கியிருக்காங்க. எதனால இவங்க இறங்கியிருக்காங்க, ஏன் இறங்கியிருக்காங்க, யாருக்கிட்ட இருந்து இவங்களோட எம்எல்ஏ வந்து இவங்க பாதுகாக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது மத்திய பிரதேசல மாநில அவை தேர்தல் வந்து வருது. அதாவது கிட்டத்தட்ட 3 சீட்டுக்கு வந்து அங்க எலெக்ஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அதாவது இந்த மாநில அவை தேர்தல் அப்படின்னு சொல்றதுனால எம்எல்ஏக்கள் தான் இதுல வந்து ஓட்டு போடணும். இப்போ எம்எல்ஏக்கள் ஓட்டு போடணும்னா அங்க என்ன கணக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 58 எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டாதான் ஒரு எம்பி வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது, அதாவது மத்திய பிரதேசத்துடைய ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 230 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த 230 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல பாஜக எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 165 ஒரு எம்எல்ஏக்களை வந்து பாஜக வச்சுட்டு ஸ்ட்ராங்கா அங்க வந்து இருக்காங்க. சோ இந்த சைடு காங்கிரஸ் எவ்வளவு வச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 65 எம்எல்ஏ சீட்டை வந்து இவங்க வச்சிருக்காங்க. இப்ப இவங்க 65 வச்சிருக்காங்க, அவங்க 165 வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒரு 58 ஒரு வேட்பாளர் ஜெயிக்கணும்னா, ஒரு மாநில அவை வேட்பாளர் ஜெயிக்கணும்னா அவங்களுக்கு 58 ஓட்டுகள் வேணும். அப்படி பார்க்கும்போது பாஜக ஸ்ட்ராங்கா 2 சீட்டை வந்து ஜெயிச்சிரும். இந்த பக்கம் இவங்க ஒரு சீட் வந்து ஜெயிப்பாங்க. சோ இப்ப எல்லாரும் என்ன எதிர்பார்த்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் பாஜக 2 வேட்பாளர் நிறுத்தும், அந்த பக்கம் காங்கிரஸ் ஒரு வேட்பாளர் நிறுத்த போகுது. அப்படி இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் இல்ல. காங்கிரஸ்க்கு ஆப்படிக்கிற விதமாக பாஜக என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3வது ஒரு வேட்பாளர் வந்து அறிவிச்சிருக்காங்க. இவங்க ஏன் 3வது ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே 2 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது இவங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன 165 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ஒரு எம்பி, ஒரு மாநிலவை உறுப்பினர் ஜெயிக்கணும்னா அவங்களுக்கு 58 சீட்டு. அப்போ 58 சேர்த்தா அது எவ்வளவு ஆகுதுன்னா 116 ஆகுது. அப்போ இந்த 165ல 116 போயிடுச்சுன்னா மீதி 49 சீட்டு இருக்கு. இந்த 49 சீட்டை எதுக்கு வெட்டியிலே நம்ம விடுவானே, கூட ஒரு 9 சீட்டு போட்டா என்ன ஆச்சு, 58 ஆயிடுச்சு. இந்த 9 எம்எல்ஏ உடைய ஓட்டு நம்மளுக்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு 3 நம்பர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அப்ப மாநில அவையில நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் கிடைக்கும். சோ இது ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளே பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா 49 பிளஸ் ஒரு 9 எம்எல்ஏக்களை வந்து ஓட்டு போட வச்சிட்டோம்னா நமக்கு சார்பாக நம்ம வந்து ஒரு 3வது டீமை வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை மூடிக்கிட்டு 3வதா ஒரு வேட்பாளரை வந்து இறக்குறாங்க. ஸோ 3வது வேட்பாளரை இறக்கின உடனே இந்த பக்கம் காங்கிரஸ் வந்து ஜர்க் ஆயிட்டாங்க. என்னடா இது, நம்மளுக்கு 3வது வேட்பாளரா ஒருத்தர் வந்து இவங்க இறக்குறாங்க, ஏன் இறக்குறாங்க, எதன் அடிப்படையில் இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, இங்க இந்த காங்கிரஸ்ல இருந்து 9 பேர் அங்க ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
இருக்கு, அப்படியான வாய்ப்புகள் நம்மளே ஏற்படுத்தி கொடுக்க வேணாம், உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு தனி விமானத்தை வர வச்சு அதுல நம்மளுடைய எம்எல்ஏக்கள் மொத்த பேரையும் ஏத்தி பெங்களூர்ல உட்கார வச்சு எலெக்ஷன் அப்ப நம்ம வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிளானை போடுறாங்க. இப்ப இந்த பிளான் போட்ட பிறகு பாஜக இன்னொரு பிளானை போடுறாங்க. இப்ப அவங்களுக்கு என்னன்னா, எப்படியும் எனக்கு 2 கன்ஃபார்ம், இந்த 49 அப்படின்றது எனக்கு உபரியா இருக்கக்கூடியது தான். அது மட்டும் இல்லாம அங்க 65 இருக்கு பாத்தீங்களா, அந்த 65ல அவங்க 58 ஓட்டு அவங்களுக்கு போனா கூட மீதி 7 இருக்கு, இன்னும் 2 தேவைப்படுது. இந்த 2 எப்படியாவது நம்ம அங்க இருந்து மொத்தமா 9 பேரை நம்ம அங்க இருந்து இறக்கிட்டோம்னா இது நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இந்த மாதிரி வந்து ரெசார்ட் பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில எடுத்திருக்காங்க. ஏன் அவங்க இதை வந்து கையில எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ்க்கு இந்த ஃபைல் கண்ணு முன்னாடி வந்து போகும் இல்லையா, எந்த ஃபைல், இந்த சிவாஜி படத்துல ரஜினி வந்து இப்படி எப்படி புக் எடுத்து படிச்சு பார்ப்பார்ல, அந்த மாதிரி காங்கிரஸ் தன்னுடைய வரலாறு எடுத்து படிச்சு பார்த்ததுன்னா அதுல நிறைய இந்த மாதிரியான கிராஸ் ஓட்டிங் மூலியமாக காங்கிரஸ் தன்னுடைய வெற்றி வாய்ப்பை நிறைய இடத்துல இந்த மாதிரி இழந்திருக்கு. அது வந்து மகாராஷ்டிராவா இருக்கட்டும், இல்ல கர்நாடகாவா இருக்கட்டும், இல்ல ராஜஸ்தானா இருக்கட்டும். இன்னும் தெளிவா சொல்ல போனா 1998ல மகாராஷ்டிரால இதே மாதிரி பிரச்சனை வந்து அவங்களுக்கு வந்து நடந்திருக்கு. அதாவது மாநிலவை தேர்தலில் காங்கிரஸ்க்கு வெற்றி வாய்ப்பை வந்து என்ன ஆகுதுன்னா தவறி போது. எதனால அவங்களுடைய எம்எல்ஏக்கள் கிராஸ் ஓட்டிங் மூலியமாக காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பை இழக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஓப்பன் பேலட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. இந்த அனுபவத்தின் மூலியமாக ஓப்பன் பேலட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை வந்து 2003ல வந்து காங்கிரஸ் வந்து கொண்டு வருது. அதாவது என்னன்னா, நீங்க இப்ப இவங்களோட எம்எல்ஏக்கள் இருக்காங்களா, இப்ப காங்கிரஸே உதாரணத்துக்கு எடுத்துவோமே, இப்ப இந்த காங்கிரஸோட எம்எல்ஏக்கள் வந்து ஓட்டு போடுறாங்கன்னு வைங்களேன், அதாவது அவங்க வந்து அந்த இடத்துல சட்டமன்றத்துல ஓட்டு போடுறாங்கன்னா அங்க வந்து தெரியப்படுத்த வேண்டியது இல்லை யார் எவருக்கு போட்டாங்க. ஆனா தனிப்பட்ட முறையில தன்னுடைய கட்சி முகவரிடம் அவங்க வந்து காட்டணும் யாரு யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு காட்டணும். ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா சட்டமன்றத்துல தனக்கு இப்ப அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு 68 மெம்பர் இருக்காங்கன்னா ஒரு எம்பி நம்ம ஜெயிச்சுதான் ஆகணும், நம்மளுக்கு ஒரு எம்பி வரலன்னா அப்ப நம்ம கட்சியில இருக்க யாரோ ஒருத்தர் தான் அந்த பக்கம் வந்து ஓட்ட போட்டிருக்காங்க அப்படின்றது யதார்த்தமாவே அவங்களுக்கு வந்து கணக்குல தெரிஞ்சிடும். சோ இது மட்டும் இல்லாம யார் யார் அந்த எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்ற அந்த விவரம் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஓப்பன் பேலட் சிஸ்டம் அப்படின்றத 2003ல கொண்டு வந்து அவங்களுடைய கட்சி முகர்வேட்டை காட்டும் போது அப்ப தெரிஞ்சிடும், ஓ இவங்க தான் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, நம்மளுடைய கட்சி வேட்பாளருக்கு போடாம எதிர்கட்சி வேட்பாளருக்கு போட்டிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். சோ இதனால கட்சி என்ன பண்ணும், இப்ப காங்கிரஸ் கட்சியை என்ன பண்ணும்னா அதிகபட்சமாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க எம்எல்ஏ பதவியில இருந்து அவங்கள வந்து தூக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த எம்எல்ஏ பதவியில இருந்து அவங்கள நீக்கம் பண்றதுதான் அதிகப்படியாக இந்த விஷயத்துக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையா இருக்கும். இது வந்து கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்ற ஒரு இஷ்யூவும் இருக்கு. அதனால காங்கிரஸ்ல இருக்கவங்க இன்னொரு வகையை வந்து கையாளுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது என்ன வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கட்சியில இருந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்த பக்கம் வர்றது அப்படின்றதுதான். இது ரீசெண்டா நீங்க எங்க பாத்துருப்பீங்களே, அதிமுக அல்லது டிவி வந்தாங்க பாத்தீங்களா, கேட்டா அது குதிரை பேரமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சோ இவ்வளவு பிரச்சனை இருந்தும் ஏன் ஒரு எம்எல்ஏக்கள், அதாவது எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டா நம்மளுடைய பதவி போகும், கட்சி தாவல் தடை சட்டம் ஒண்ணு இருக்கு அப்படின்ற நமக்கு ஆதரவு கொடுத்து எதுக்கு இந்த வீணா வம்ப விலைக்கு வாங்கணும் அப்படின்னா அந்த எதிர்கட்சி இவங்களுக்கு வந்து காட்டும். அதாவது இவங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி வந்து இவங்களுக்கு சில ஆசைகளை காட்டும். என்ன ஆசை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இவங்க இருக்காங்க, காங்கிரஸோடைய எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இப்ப அடுத்து வர போற தேர்தலில் வந்து சீட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடு. ஏற்கனவே நம்ம நின்றுட்டோம், இனி வரப்போற சட்டமன்ற தேர்தலில் நம்மளுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அவங்க உடனே இங்க எதுக்கு வெட்டியில இருந்துட்டு இருப்பானே, அதே அங்கே போனா பாஜகவுக்கு போனா அவங்க வந்து பதவிக்கு பதவியும் கொடுப்பாங்க, பணத்துக்கு பணமும் கொடுப்பாங்க, எதுக்கு இங்க வந்து உட்காந்துட்டு கட்சிக்கு வீணா உழைச்சிட்டு அடுத்த வாட்டி சீட்டும் கிடைக்க போறது இல்ல. இது மட்டும் இல்லாம ராஜினாமா பண்ணிட்டு வரதுனால பாஜக மாதிரி கட்சிகள் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ராஜினாமா பண்ணிட்டு வர அந்த இடத்துல இடைத்தேர்தல் நடத்தும். அந்த இடைத்தேர்தல் நடக்கும் போது யார் ராஜினாமா பண்ணிட்டு காங்கிரஸ்ல இருந்து இங்க பாஜக வந்தாங்களோ அவங்கள அதே இடத்துல நிறுத்தி வெற்றி பெற வச்சது தன்னுடைய எம்எல்ஏவா அப்படியே சொந்த எம்எல்ஏவா மாற்றும். இது அப்படியே இங்க தமிழ்நாட்டுல விஜய் அவர்களுடைய ஆட்சியில் நடந்தது. இப்போ இன்னும் இடைத்தேர்தல் வரல, அதை நிக்க வைக்கல, அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி அதிமுகல இருந்து அப்படியே கொண்டு வந்திருக்காங்க, ரிசைன் பண்ணி அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. எம்எல்ஏவா வந்தா கட்சி தாவல் தடை சட்டம், எம்எல்ஏ பதவியை ராஜினாமா, எம்எல்ஏ பதவியை வந்து புடிங்கிடுவாங்க. அதிமுக தான் ரிசைன் பண்ணிட்டு அங்க இருந்து இங்க வந்தாங்க. இப்போ தெரியுதா பொருத்தம், இதுக்கும் அதுக்கும் எந்த பொருத்தம் அப்படின்னு. பாஜக என்ன பேட்டர்ன் செய்தோ அதே பேட்டர்ன் தான் விஜய் அவர்கள் இங்க செய்யறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இதுக்கு பேரு குதிரை பேரம்
இல்லன்னு வந்து அப்பட்டமா சொல்லிட்டு இருக்காங்க. குதிரை பேரமே நடக்கல அப்படின்னு இங்க அப்பட்டமா கூட்டணி கட்சிகள் சொல்லிட்டு இருக்க பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து வருத்தமா இருக்கு. நீங்க என்ன நம்பலன்னா நீங்க கூகுள்ல போய் கூட கேட்டு பாருங்க, ஏஐ கூட போய் கேட்டு பாருங்க. நான் சொல்ற இந்த பாயிண்ட் குதிரை பேரமா இல்லையா அப்படின்ட்டு. இப்போ ரீசெண்டா காங்கிரஸ்க்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. அதனால தான் அவங்க இந்த அளவுக்கு பதறி போய் பெங்களூர்ல கொண்டு போய் அடைச்சு வைக்கிற அளவுக்கு அவங்க வந்து போயிருக்காங்க. ரீசெண்டா ஹரியானாவில் கிட்டத்தட்ட 5 எம்எல்ஏக்கள், அதாவது ஷாலே சௌத்ரி, ரேணு பாலா, முகமது இலியான், முகமது இஸ்ராயின், ஜிர்னால் சிங் அப்படின்னு 5 எம்எல்ஏக்களை வந்து இவங்க வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. இப்படி 5 எம்எல்ஏக்களை காங்கிரஸ் அதிரடியாக அவங்களுடைய பதவியை பிடிக்கிட்டு வெளியே அமைச்சிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹரியானால ஏப்ரல் 16, 2026 அன்னைக்கு தான் இந்த சம்பவம் வந்து நடக்குது. அதாவது காங்கிரஸோடைய வேட்பாளர் கரம்வீர் பௌத்ன்றார் இல்லையா, இவரு பார்டர் பாயிண்ட்ல, அதாவது 0.67 அப்படின்ற பார்டர் பாயிண்ட்ல தான் வின் பண்றாரு. நம்மளுக்கு இவ்வளோ எம்எல்ஏக்கள் இங்க இருக்கும்போது எப்படி நம்ம 0.67 பார்டர்ல நம்ம வின் பண்ணோம், அப்ப நம்ம எம்எல்ஏக்கள் ஓட்டு எங்க போச்சு அப்படின்னு வந்து இவங்க தீர்க்கமா ஆராயிறாங்க. ஸோ இதே மாதிரி நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஓப்பன் பேலட் சிஸ்டம், இதன் மூலியமாக அவங்க கண்டுபிடிக்கும் போது தான் தன்னுடைய சொந்த கட்சி எம்எல்ஏக்களே பாஜகவுடைய ஆதரவு, அதாவது சுயேட்சை வேட்பாளர் ஆனா பாஜக ஆதரவாக இருக்கக்கூடிய சதீஷ் அப்படின்றவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இதனால பிரகாசமாக இருக்க வேண்டிய காங்கிரஸ் உடைய இந்த வெற்றி வாய்ப்பு அப்படின்றது 0.67 அப்படின்னு இவங்க வந்து எடுத்திருக்காங்க. இப்ப இந்த பிக்சர்லாம் இவங்க கண்ணு முன்னாடி வந்து போயிருக்கும். பாஜக வந்து இப்ப 3ஆவதா ஒரு வேட்பாளர் வந்து இறக்குதுன்னா அப்ப என்ன அர்த்தம், நம்மளுடைய எம்எல்ஏக்கள் யாரோ 10 பேரு அந்த பக்கம் ஓட்டு போட ரெடியா இருக்காங்க, டீலிங் பேசப்பட்டிருக்கு. அதனாலதான் 2 வேட்பாளரை நிறுத்த வேண்டிய இடத்துல துணிச்சலா பாஜக 3ஆவது வேட்பாளரை துணிஞ்சு இறக்குது. அப்ப நம்ம எம்எல்ஏக்களை நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும், அதுக்கு மறைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அவசர அவசரமா விமானத்துல ஏத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா பாஜக சொல்லியிருக்கு, தம்பி நீங்க அவ்வளவு அவசரப்பட வேணாம், இங்க வாங்க, அந்த வேலையை நான் உங்களுக்கு வந்து சீக்கிரமா சிம்பிளா முடிச்சு விட்டுறேன் அப்படின்னு இவங்கள வந்து போய் அங்க இது பண்ணிருக்காங்க. என்ன ஐயா இந்த மாதிரி குதிரை பேரை தான் நடத்தாம தடுத்து நிறுத்த போறீங்களா அப்படின்னு கேட்டா, அதான் இல்ல தம்பி, உங்க வேட்பாளருடைய வேட்பு மனுவை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுகிறோம், யூ ஆர் அன்செலக்டட், யூ ஆர் ரிஜெக்டட். காங்கிரஸ் உடைய வேட்பாளர் மீனாட்சி நடராஜன் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுடைய வேட்பு மனுவை தான் வந்து தேர்தல் ஆணையம் தள்ளுபடி பண்ணியிருக்கு, ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. இவங்க கேக்குறாங்க, எதனால நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்க, இது வேணும்னே தேர்தல் ஆணையம் பாஜக கூட சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு பண்ற துரோகம், எந்த காரணத்தை வச்சு எங்களுடைய வேட்பாளருடைய வேட்பு மனுவை நீங்க ரிஜெக்ட் பண்ணி கேட்டோடனே இவங்க மேல ஆல்ரெடி ஒரு கிரிமினல் கேஸ் இருந்திருக்கு, இதை அவங்க வேட்பு மனுல மறைச்சிட்டாங்க, அதனால அதை காரணம் காமிச்சு நாங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம உடனே கேட்பாங்க, ரிஜெக்ட் பண்ணா என்னங்க, வேற ஆளை அந்த இடத்துல நிறுத்த வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது. அங்கதான் பாஜக ட்விஸ்ட் வச்சிருக்கு. என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த வேட்பு மனு தாக்கல் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 8, 2026 தான் இதோடைய கடைசி தேதி. ஆனா இவங்க எப்ப இந்த வேட்பு மனுவை ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்ற செய்தியை வெளியிடுறாங்கன்னா கரெக்டா ஜூன் 8, 2026 முடிஞ்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, காங்கிரஸ் உடைய வேட்பாளருடைய வேட்பு மனுவை நாங்க ரிஜெக்ட் பண்றோம், காரணம் அவங்க தன்னுடைய வேட்பு மனுல இந்த குறிப்பிட்ட விஷயத்த மறைச்சிட்டாங்க அப்படின்னு. இப்ப காங்கிரஸ் என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது, வேற ஆளையே நிறுத்த முடியாது. இப்ப இவங்களையே வந்து நீ ஏன் நிறுத்தல அப்படின்னு ஸ்ட்ராங்கா கொஸ்டின் பண்ண முடியாது. ஒண்ணு புலம்பலாம், இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு. இதைத்தான் நாங்க வந்து சொல்லிட்டு இருக்கோம், பாஜக மாதிரி ஒரு பெரிய பாசிச கட்சியை அடிங்க, அவங்க கீழே இறக்குங்க, அதுதாங்க உங்களோட குறிக்கோளா இருக்கணும்னா கேட்கறதே கிடையாது. அதெல்லாம் முடியாது, நான் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை காலி பண்ணிட்டு நான் அந்தந்த மாநிலத்துல நான் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வேலையில தான் இறங்குவேன் அப்படின்னு சொன்னா பாஜக கிட்ட இப்படி சிம்பிளா நீங்க தோத்துட்டு வர வேண்டிய நிலைமை அப்படின்றது மாறவே மாறாது. அவங்களுக்கு இப்ப பாருங்க, ஈஸியா பாஜக என்ன பண்ண போகுது, வேட்புமனுவை ரிஜெக்ட் பண்ணதுனால இனி அவங்க போட்டியிடவே முடியாது. இப்ப இதை போய் இவங்க அதிகபட்சமா தேர்தல் ஆணையர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணனா தேர்தல் ஆணையர் என்ன சொல்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க காலக்கெடு முடிஞ்சு போச்சு ஒண்ணு, ரெண்டாவது அவங்க மேல கிரிமினல் கேஸ் இருக்கு, இது மட்டும் இல்லாம சட்ட விதிப்படி மாநிலவை தேர்தலில் ஒரு முறை வேட்புமனு நிராகரிக்கப்பட்டால் அந்த வாய்ப்பை அந்த கட்சி, அதாவது இன்னொரு வாட்டி அந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கான அந்த தகுதியை அந்த
அந்த கட்சி இழந்து விடுகிறது அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கம்மா அப்படின்னு சட்டத்தை அவங்களுக்கே போட்டு காட்டுவாங்க. எப்ப பார்த்தாலும் கான்ஸ்டிடியூஷன் புக்கு கையிலே புடிச்சிட்டு சித்துறீங்களே ஜி, அதை கொஞ்சம் படிச்சு பாருங்க ஜி அப்படின்னு ரிப்பீட் அடிச்சிருக்காங்க. இப்பதான் இதுக்குதான் சொல்றது, நம்ம யாரு, நம்மளுடைய வேலை என்ன, அதை சரியா பார்க்கணும் அப்படின்ற. அதை விட்டுட்டு இருக்கிற மாநில கட்சிகளை காலி பண்ணிட்டு இருந்தா இப்படி மத்தியில நீங்க அசிங்கப்பட வேண்டாம். இப்ப பாருங்க, மாநில கட்சி, அதாவது மாநில கட்சிகளுக்கு, அதாவது மாநில அரசுகளுக்கு பெருசா இங்க வந்து ஒரு பவருமே கிடையாது. நியாயமா சிஎம்மா உட்கார்ந்துருக்காங்க, எல்லாருமே டெல்லிக்கு போய் தான் ஒன்னொன்னுக்கு பர்மிஷன் கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த கட்சியாவது, அதாவது திமுகவாவது கோர்ட்டுக்கு போய் தன்னுடைய உரிமையை வந்து போராடி வாங்கிட்டு இருக்கு. இப்ப இருக்க முதல்வர் சுத்தம் தமிழ்தாய் வாழ்த்த முதல் இடத்துல பாடுறது கூட வந்து போய் பிரதமர் கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு, எப்படியாவது அந்த தமிழ்தாய் வாழ்த்த மட்டும் முதல் ஏற பாடுறதுக்கு கொஞ்சம் உங்க அனுமதி கொடுங்க அப்படின்னு. சோ அந்த அளவுக்கு இருக்கு இங்க முதல்வர்களுடைய உரிமை அப்படின்றது. ஒரு பவர் அதிகமா இருக்கக்கூடிய இடம் எதுனா அது மத்திய அரசு தான். இந்த ஒன்றிய அரசு கிட்ட தான் மொத்த பவரும் இருக்கு. இப்ப கூட ஸ்டாலின் அவர்கள் வந்து ரீசெண்டா கண்டிச்சிருந்தார், ஒன்னொன்னுக்கு உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கொரியன் ஜோசப் அப்படின்ற நீதிபதிய தலைமையில ஒரு குழு அமைச்சு அதுக்கான ஒரு அறிக்கை கூட வெளியிட்டார் ரீசெண்டா. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க எதை கைப்பற்றணும், காங்கிரஸ் வேலை செய்யணும், மத்திய ஒன்றிய அரசை போய் உட்கார்றதுதான் அவங்க வந்து வேலை செய்யணும். ஆனா அவங்க அப்படிலாம் வேலை செய்ய மாட்டாங்க. கூட்டணி கட்சிகளை காலி பண்றது, அப்புறம் கூடவே இருந்து குடிப்பறிக்கிறது, தோத்துட்டோன்னே விட்டுட்டு ஓடுறது, தேசிய அளவுல கூட்டணி வச்சிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, நீங்க கம்யூனிஸ்டே எடுத்துக்கோங்களேன், தேசிய அளவுல இந்தியா கூட்டணியில இருப்பாங்க. ஆனா கேரளால தோக்கடிப்பாங்க, வெஸ்ட் பெங்கால்ல எதிர்த்து நிற்பாங்க, தனித்தனியா நிற்பாங்க. சோ இப்படி ஒவ்வொரு மாநில கட்சிகளும் காலி பண்ணதோடைய பெருமை காங்கிரஸ்க்கு இருக்கு. இன்னைக்கு மாநில அவையில ஒரு சீட் அதிகமா இன்னைக்கு பாஜக கிடைக்க போகுதுன்னா அதுக்கு காரணமும் காங்கிரஸ் தான் அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த அளவுக்கு தான் காங்கிரஸோட லட்சணம் இருக்கு பாஜகவை எதிர்க்கிறதுல. அதாவது எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முன்வாசல் வழியா வாங்கினா பின்வாசல் வழியா போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தவனை 10 ரூபாய் ஏமாத்தினா உனக்கு ஒரு 10 ரூபாய் செலவு வரும் தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க திமுக கிட்ட எலெக்ஷன் நேரத்துல கரெக்டா கழுத்து பிடிக்கிற மாதிரி கூட இருந்து எனக்கு 28 சீட்டே தான் வேணும், எனக்கு பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணும் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் கேட்டது இல்லாம ஒரு எம்பி சீட்டையும் சேர்த்து இங்க வாங்கிட்டு எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோடனே அங்கதான் வெற்றின்னு தெரிஞ்சு அங்க போய் நின்று அங்க ஒரு எம்பி சீட்டை வாங்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு மாநில அவையில வந்து நீங்க 2 எம்பிங்களை சேர்த்தீங்களே, இன்னைக்கு பாத்தீங்களா மத்திய பிரதேசத்துல என்ன ஆச்சு? ஒரு எம்பி நீங்க நிக்கவே விடல உங்களை. பாஜக ரொம்ப அசால்ட்டா லெஃப்ட் ஹேண்ட்ல உங்களை டீல் பண்ணிட்டு போயிட்டாங்க காங்கிரஸ். நீ ரிஜெக்டட், உன் ஃபார்ம், நீ எதுக்கு நீ எம்எல்ஏக்கெல்லாம் கூட்டிட்டு போய் அங்க வச்சு கஷ்டப்படுற? உன்னுடைய ஃபார்ம், உன்னுடைய வேட்பு மனுவை நான் ரிஜெக்ட் பண்றேன். காரணம் என்ன? அதுல கிரிமினல் கேஸ் இருக்கு, அதை மறைச்சிட்ட. உன் வேட்பாளர் மேல கிரிமினல் கேஸ் இருக்கு, அதை மறைச்சிட்ட. 3வது, நீ இன்னொரு ஆளையும் நிக்க வைக்க முடியாது. ஏன் நிக்க வைக்க முடியாது? ஜூன் 8ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். நான் 8ஆம் தேதி லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விவரத்தை சொல்லுவேன், இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு ரொம்ப சிம்பிளா வந்து காங்கிரஸோடைய கதையை வந்து மத்திய பிரதேசத்துல முடிச்சு விட்டுருக்காங்க பாஜக. சோ பாஜக இந்த ஒரு சம்பவம் அப்படின்றது ஒரு துளிதான். இன்னும் பாஜக வரப்போற 2029 தேர்தலில் 2/3 மெஜாரிட்டியை நோக்கி அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் இதே மாதிரி ஒவ்வொரு மாநில கட்சியை வந்து காலி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பாஜக ரொம்ப ஈஸியா இந்த 2/3 மெஜாரிட்டி அப்படின்றத வரப்போற 2029 தேர்தலில் கண்டிப்பா வின் பண்ணும். அதுக்கு காரணம் காங்கிரஸோடைய தவறான முடிவு தான். யாரு பாஜகவை எதிர்க்கணுமோ அந்த வேலையை செய்யாம, அந்த கூட்டணியை வலுப்படுத்தாம தான் மாநிலங்கள்ல ஆட்சி அமைக்கணும் அப்படின்ட்டு ஏதாவது வேலை பார்த்தா இந்த மாதிரி பாஜக வளர்ந்துட்டு வர வேகத்தை ஒருபோதும் தடுக்க முடியாது.